பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச குருப்பியோ நமக. ஓம் சரவண பவ. அதாவது நம்மளை யாராவது ஒருத்தர் செய்யாத தப்பு இல்லை ஒரு சம்பந்தமே இல்லாம நம்மளை ஏதாவது கடுமையான வார்த்தைகளால எல்லாத்தையும் இப்படி திட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அழுவேன். ரொம்ப கஷ்டமா இருக்கும் எனக்கு. என்ன நம்ம எதுவுமே பண்ணலை, ஏன் இப்படி நம்மளை பேசுறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுவேன். இதுக்கு எங்க அப்பா எனக்கு அப்படியே சொல்லுவாங்க இல்லையா, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு. எங்க அப்பா உடனே சொல்லுவாங்க, அம்மா அது நீ தெரிஞ்சு செஞ்சிருந்தேன்னா அந்த தப்பை அதை நீ அனுபவிக்கதான் செய்யணும். சரி நம்ம இனிமே செய்யக்கூடாது அப்படின்னு மாத்திக்கோ. ஆனா நீ செய்யாம இருந்தேன்னா கூட அதை நீ பேசாம விட்டுரு. அவங்களும் தெரியாம சொல்லியிருக்கலாம். நம்ம இந்த கோபத்துல அழுதுகிட்டோ நீ இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு கோபத்துல இது ஒரு மனசு வருத்தப்பட்டோ ரொம்ப சாபமோ அந்த மாதிரிலாம் எதுவும் செய்யக்கூடாது. நீ செய்யவே இல்லைன்னா கூட விட்டுரு. ஏன்னா அவங்க எந்த சூழ்நிலை சொல்லியிருக்காங்கன்னு உனக்கு தெரியாது இல்லையா. அவங்க உன்னைய பத்தி தப்பா யார்ட்டையாவது கேட்டிருந்து கூட அவங்க உன்னைய சொல்லியிருக்கலாம். ஸோ நீ அந்த வார்த்தையை கேட்டுட்டு அவங்க காதால கேட்ட சொல்லுவாங்க இல்லையா, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பு தீர விசாரிக்கதே போய். சில பேர் கேட்டவொன்னு நம்மளை பத்தி ஏதாவது சொல்லிடுவாங்க. ஐயோ நம்ம அப்படி செய்யலையே அப்படின்னு சொல்லும்போது நம்ம கோபத்துல ஏதாவது வார்த்தைகளை விட்டுறக்கூடாதுமா. நீ என்ன செய்யணும், பேசாம விட்டு. ஆனா நமக்கு அந்நேரம் கோவம் வரும், அழுக வரும், எல்லாம் இருக்கும். எல்லாம் செஞ்சுக்கோ, அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா மனுஷங்க அவ்வளவுதான். அதை கேட்டவுடனே ஒரு வருத்தம் எல்லாமே வரும். ஆனா அதுக்கு அடுத்து எந்த இதுவும் பண்ணாத, கடவுளே சரணம் சொல்லிட்டு பேசாம சாமியை நீ கும்பிடுற முருகனா முருகா சரணம் உங்ககிட்டயே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுரு. அவங்க தெரிஞ்சு பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்குரிய தண்டனையே கட்டாயம் அவன் கொடுக்காம விட மாட்டான். தெரியாம பண்ணியிருந்தா அதை அவங்களுக்கு புரிய வைப்பான். அப்ப அவங்களே நான் இது மாதிரி தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு உன்கிட்ட சொல்லுவாங்க. அதனால யாரையும் தெரியுமா தப்பே பண்ணலையே, எதுக்காக நம்ம இப்படி சொன்னாங்க அப்படின்னு கோபத்திலேயோ இதுலயோ எதுவும் பண்ணிடாத. ஏன்னா அது அதை விட பெரிய பாவமா ஆயிரும். ஸோ ஆண்டவன்ட்டு எந்த பொறுப்பை நம்ம விட்டுட்டாலுமே அவர் கரெக்டா துல்லியமா கொடுப்பாரு. அதை மட்டும் நீ செய் அப்படிம்பாங்க. அதுல இருந்து யாராவது ஏதாவது சொல்லும் போது கொஞ்சம் வருத்தம் கோபம் அழுக வரும். அப்புறம் அப்படியே மனசை தேத்திக்கணும். இது மாதிரி சரி நம்ம பண்ணமோ பண்ணலையோ ஆண்டவங்கிட்ட விட்டுருவோம். ஆண்டவா நீயே எனக்கு இது பண்ணிடு, நீயே சரணம் தான் பண்ணல மனசறிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். ஸோ இது ஒரு எங்க அப்பா சொல்லி கொடுத்த ஒரு நல்ல பழக்கம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க அப்பா. எல்லா பெண் பிள்ளைகளுக்குமே அப்பாவை ரொம்ப பிடிக்கும். எனக்கு எங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும். இப்ப நினைச்சாலும் ஒரு வரும் எனக்கு, அப்படியே அழுக வரத்தான் செய்யும். அந்த அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது இதுதான், யாரையும் எதுவும் சொல்ல வேண்டாமா, விட்டுரு. ஆமா அவங்க தெரியாம சொல்லியிருந்தாலும் மன்னிச்சிடலாம், அப்படியே விட்டுருமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் நான் இப்ப வரைக்கும் பண்ணிக்கிட்டும் இருக்கிறேன். அதுக்கடுத்து யாராவது இப்ப எங்க மாமியார் எனக்கு ஏதாவது கல்யாணம் ஆகி போகும்போது ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் எனக்கு கேட்டு பழக்கம் இல்லை. அவங்க கிராமத்துல இருந்தவங்க. ஸோ அந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் வித்தியாசமா வரும்போது ரொம்ப சின்ன பிள்ளை ரொம்ப அழுதுருக்கேன். கல்யாணம் புதுசுல ரொம்ப அழுதுட்டு எங்க அப்பாட்ட சொல்லுவேன், இப்படிலாம் சொல்றாங்கப்பா அப்படின்னு. அப்ப எங்க அப்பா உடனே இன்னொன்னு சொல்லுவாங்க, அவங்க வளர்ந்த சூழ்நிலையை பாரு, நீ வளர்ந்த சூழ்நிலையை பாரு, நீ நல்லா செல்லம்மா, நாங்க உன்னை புத்தி புத்தி பாதுகாத்து நல்லா வளர்த்தோம். ஆனா அவங்க மாமியார் நிலைமையை நினைச்சு பாருமா, அந்த பிள்ளை பாவம். அது தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை. அவ 15 வயசுல 15-16 வயசு இருக்குன்னு சொல்லுவாங்க எங்க மாமியாருக்கு கல்யாணம் ஆகும்போது. அதாவது எனக்கு 2வது மாமியார். எங்க வீட்டுக்காருக்கு அம்மா கிடையாது, அவங்க மாமியார். 16 வயசு பொண்ணு அவங்க மாமனார் 40 வயசுல கல்யாணம் பண்ணியிருக்கும் போதும் அதுக்கு அம்மா அப்பா இல்லை, தாய் மாமா வீட்டுல தள்ளி விட்டா போதும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அந்த பிள்ளைக்கு பாசங்கிறதே என்னன்னே தெரியாமலே வளர்ந்துருக்கு. அதை உனக்கு பார்க்கும் போது அதுக்கு மனசுக்குள்ள நமக்கு இப்படி எல்லாம் இல்லையேங்கிறது கூட ஒரு ஆத்தாமையா வெளியே வரலாம். அதனால நீ எது சொன்னாலும் நீ நேரடியா நான் அப்படி இல்லை அத்தை, நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன், நான் அப்படி இல்லைன்னு மட்டும் நீ விவரமா சொல்லிக்கிட்டே போயிரு, அவங்களா ஒன்ன புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் அப்புறம் நடந்துட்டேன். அத்தை நீங்க நினைக்கிற மாதிரி நான் செய்ய மாட்டேன், நான் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். இப்ப எப்படின்னா எங்க வீட்டுக்காரர் கூட அவங்க பேச மாட்டாங்க, என்கிட்ட அவ கரெக்டா சொல்லுவா அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஸோ இதுக்கும் நான் எங்க அப்பாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ அவங்க சூழ்நிலையும் பார்த்துக்கோமா, அவங்க வாழ்ந்த சூழ்நிலை ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, அதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னது. இப்போ வரைக்கும் யாராவது ஏதாவது பேசினா அவங்க சூழ்நிலை என்னையும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கும் எனக்கு அது நல்ல வாய்ப்பா கிடைச்சது. ஸோ எங்க அப்பாவுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம், நன்றி.